நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே,
ஜீவன் இசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை ஆராதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகமா ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்கும் இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும் ஒரு உள்ளத்தை, இருதயத்தை, சிந்தனை கொடுத்ததற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 20 வரை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. இன்றைக்கு வாசித்த யாக்கோபு நிருபத்தில் 19ஆம் வசனமும் 20வது வசனமும், என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இந்த நாளில ஆண்டவர் என்னோட கூட பேசும்படி உணர்த்தின வார்த்தை, என் இருதயத்தில் உணர்த்தப்பட்ட வார்த்தை, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷனுடைய கோபமானது தேவனுடைய நீதியை தடை செய்யும். தேவனுடைய நீதி நமக்கு வருவதற்கு தாமதமாகும். சங்கீதங்களின் புஸ்தகம் 89:14 இப்படி எழுதியிருக்கிறது, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். இங்கே சங்கீதக்காரன் மிக தெளிவாக எழுதுகிறார், தேவனுடைய சிங்காசனம், அதாவது பரலோகத்தின் அஸ்திவாரம், தேவனுடைய அஸ்திவாரம். ஒரு சேர்ல 4 கால் இருக்கும் இல்லையா, அந்த 4 காலில் தான் நம்மளை தாங்கும். அதுபோல தேவன் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தின் அந்த அஸ்திபாரமானது நீதியும் நியாயமும் கிருபையும் சத்தியமும். இப்போ இது நாளும் இணையும் போது தான், அது பேரலா செல்லும் பொழுது தான் நமக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைக்கிறது, ஆண்டவருடைய தயவு கிடைக்கிறது, ஆண்டவருடைய நீதி நமக்கு கிடைக்கிறது, நியாயங்கள் கிடைக்கிறது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காதே.
நம்ம சொல்ல முடியும். காயின் கோபம் கொண்டான், ஆபேலின் மேலே காயின் கோபம் கொண்டான். கடைசியில் அவன் தேவ சமூகத்தை இழக்கிறான். அவன் அங்கிருந்து துரத்தப்படுகிறான், அலைந்து திரிகிறவனாய் மாறுகிறான். அப்போ ஒரு மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை அங்கே நிரப்பிக்கவில்லை. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் ஏசா யாக்கோபு. ஏசா யாக்கோபு மேலே கோபம் கொண்டான். பிற்பாடு ஏசா தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போகிறான். ஈசாக்குடைய மேலான ஆசீர்வாதங்கள் அவன் பெற முடியாமல் போகிறது. தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்காமல் போகிறது. அவனை குறித்து பார்க்கும் பொழுது பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு அழுதும் அவனால் ஆசீர்வாதங்களை பெற முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சவுல் தாவீதின் மேலே கோபம் கொள்கிறான். நடந்தது என்ன? யோசிச்சு பாருங்கள். சவுலுடைய கோபம் தாவீதின் மேலே இறங்குகிறது. கடைசியில் தாவீது பலப்படுறான், சவுலோ பலவீனப்பட்டு போகிறான், கடைசியில் செத்தே போகிறான். பாருங்கள், ஆமான் மொர்தெக்காயின் மேலே கோபம் கொண்டான். கடைசியில் அந்த கோபம் அவனை தூக்கிலே போட்டது. தானியேல் மேலே கோபம் கொண்டார்கள் அதிகாரிகள். கடைசியில் தானியேலை கொன்று சாப்பிட வேண்டிய அந்த சிங்கம் அந்த அதிகாரிகளை கொன்று குடித்தது. கோபம் ஒரு தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. கோபம் தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தாது. கோபம் தேவனுடைய கிருபையை விளங்க பண்ணாது. அங்கே நியாயம் இருக்காது. கோபம் இருக்கிற இடத்துல தேவ நியாயம் இருக்காது. நம்ம என்னத்தான் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே ஆண்டவரே ஏன் அப்படி, ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு ஏன் அப்படி பொல்லாப்பு, உங்களுடைய நியாயம் என் மேல விளங்கட்டும், நீங்க நியாயம் செய்யுங்க அப்படின்னு என்னத்தான் போராடி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய நியாயம் வெளிப்படாது. ஏனென்றால் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. சொல்லுதுல, கோபம் இல்லாத மனுஷன் இல்லை. கோபம் என்பது அது ஒரு உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, அது அனிச்சையாய் வரும். ஆனால் அந்த கோபம் என்ன பண்ணக்கூடாதான், பாவமா மாறக்கூடாதான், பாவமா மாறக்கூடாது. அப்ப எப்போ பாவமா மாறும் அப்படின்னா, சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ள நம்முடைய கோபம் தணிஞ்சிடும், மனஸ்தாபத்தில் விட்டு வெளியே வந்துடணும், அல்லது ஒப்புரவாயிடும், அல்லது நம்ம கூடவே படுக்க வச்சுக்கிட்டோம்னா அது பிற்பாடு நமக்குள்ளே அழுகி. வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் உனக்கு கசப்பு வேண்டாம், அது நன்மைகளை கெடுக்கும் புல்லனரி, வாழ்வை கெடுக்கும் குட்டிச்சாத்தான். வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் உனக்கு கசப்பு வேண்டாம், அது நன்மைகளை கெடுக்கும் புல்லனரி, பலர் வாழ்வை கெடுக்கும் குட்டிச்சாத்தான். ஆபேல் மேலே கோபம் கொண்ட காயின் முடிவினை பார். ஆபேல் மேலே கோபம் கொண்ட காயின் முடிவினை பார். தேவ கோபத்தால் நிறைந்தானே, தேவ சமூகத்தை இழந்தானே, தேவ கோபத்தால் நிறைந்தானே, தேவ சமூகத்தை இழந்தானே. வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் உனக்கு கசப்பு வேண்டாம், அது நன்மைகளை கெடுக்கும் புல்லனரி, பல வாழ்வை கெடுக்கும் குட்டிச்சா.
மனுஷன் முடிவினை பார், அவன் முடிவு அழிவானதே. சிங்க வாய்க்கு இரையானாரே, அவன் முடிவு அழிவானதே. சிங்க வாய்க்கு இரையானாரே. வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் உனக்கு கசப்பு வேண்டாம். எடுக்கும் பலர் வாழ்வை எடுக்கும் சாத்தான். வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் உனக்கு கசப்பு வேண்டாம். அது நன்மைகளை எடுக்கும் புல்லனடி, பலர் வாழ்வை எடுக்கும் சாத்தான். ஆச்சரியமானது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காதே. ஒரு அள்ளி சொல்லுவோமா? சுபாகமும் 9வது அதிகாரம் 7ஆம் வசனம். நீ வனாந்திரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை. இங்க பாருங்க, ஆண்டவருக்கு கடும் கோபம் வந்ததுதான். அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். கலகம் பண்ணினீர்களே. அங்க பார்க்கிறோம், கலகம் பண்ணினார்களாம். கலகம் ஏன் வருது? என் மேல ஒருத்தர் கோபம் இருந்தேன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அந்த கோபத்தை என் மேல காட்டுறதுக்கு பதில் என்ன பண்ணுவாருன்னா மத்தவங்கிட்ட போயிட்டு போல் மூட்டி திரிவார். அவர் இப்படி, அவர் இப்படி, அவர் இப்படின்னு அவன் ஸ்தோத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா கலகம் விட்டுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்ப தேவனுடைய நீதி நடப்பிக்காத இடத்துல தேவ கோபம் தான் இருக்கும். அதனால அன்பானவர்களே, இந்த கோபம் நமக்குள்ள தனியும். ஒருத்தர் வீடு வாடகைக்கு போனாராம். வாடகை கேட்க போனாராம். ஐயா, வீடு வாடகை வேணும். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இது இண்டிபெண்டன்ட் வீடு, தனி வீடு தான், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ வாடகை கொடுத்துருங்க, வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேணாம், இது உங்கள் சொந்த வீடு மாதிரியே வச்சுங்க. ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாரு, எனக்கு ஒரு ஆணிக்கு மட்டும், ஒரு ஆணி மட்டும் அடிச்சுக்க, அந்த ஆணியில் என்னுடைய பையை தொங்க விட மட்டும் இடம் கொடுக்க. இவர் நினைச்சாராம், பரவாயில்ல, இதுனா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சாராம். வீடு வந்தது, வீட்டுக்கு வாடகை வந்துட்டாராம். வந்துட்ட பிறகு இப்போ ஓனர் வந்தார். வந்த உடனே அங்கே ஒரு ஆணி அடித்தார், முற்றத்தில் ஒரு ஆணி அடித்தார். ஆணி அடிச்சுட்டு போயிட்டாரு. மறுநாள் வந்தார், அந்த இடத்துல ஒரு பையை மாட்டிட்டு போனார். என் அக்ரிமெண்ட் என்னன்னா, அந்த ஆணியை நான் அடிச்சுப்பேன், அந்த ஆணியில் என் பையன் தோணும், அவ்வளோதான். இப்போ அந்த ஆணியை அடிச்சுட்டு போயிட்டார். மறுநாள் வந்தார், ஒரு பையன் மாட்டிட்டு போனார். பையன் மாட்டி ஒரு 2 மணி நேரத்தில் வீடே நார ஆரம்பிக்கும். அந்த பையில அவர் கருவாடு வச்சுட்டு போய்க்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய இருதயத்தில் சாத்தான் கோபம் என்ன ஆணி அடிச்சு அவனுடைய பொருளை தொங்க விட்டு போறான். அதுதான் இப்ப நாள். ஆகவே இந்த நாளில நம்முடைய கோபம் என்னவென்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம அன்பு இரட்சகர் இயேசுவை கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்கள். அவரை ஸ்தோத்திரம் நிந்தித்தவர்களை அவர் மன்னித்தார். மன்னியுங்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். உலகத்தின் பழமொழி பாத்திரம் அறிந்து பிச்சை. ஆனால் தேவனுடைய மொழியோ, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு குடிக்க தண்ணீரை கொடு, அவன் உடை இல்லாமல் இருந்தால் உன்னில் இருக்கிற ஒன்றை எடுத்து அவனுக்கு கொடு. ஒருவேளை அவன் உனக்கு தீங்கு செய்தால் 7-70 முறை மன்னி. மன்னிக்க சொல்லிக் கொடுத்தவர் மன்னித்து காண்பித்தார். எப்பொழுது பாருங்கள், தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாசை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். அடிக்கிறவனை மன்னியும் என்று சொல்கிறார். காரி உமிழ்கிறவனை ஆண்டவரே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார். குற்றம் புரிந்தவனை, நிந்தித்தவர்களை, ஸ்தோத்திரம், அவமானப்படுத்தினவர்களை, அவருடைய உடையை பீந்து எறிந்தவர்களை அத்தனை பேருமே ஆண்டவர் மன்னித்து காண்பித்தார். மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. ஆகவே உங்கள் கோபம் தனியட்டும். கோபம் கொள்வதிலே தாமதமாயிருங்கள். கோபம் கொள்வதிலே தாமதமாயிருங்கள். மன்னியுங்கள்.
மன்னியுங்க, ஒருவர் மன்னிங்க. ஒருவேளை இந்த நாளில் நமக்கு யார் மேலாகிலும் கோபம், கசப்பு, எரிச்சல் இருந்தால் ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றும் தாழ்ந்து போக வேண்டாம், தாழ்ந்து போகவும் மாட்டீர்கள். யார் மேலாகிலும் கசப்பு, கோபம் இருந்தால் இன்றைக்கு அவர்களோடு ஒரு ஒப்புரவாக, அவர்களோடு ஒரு பேசுங்க. தேவனுடைய இரக்கம் இறங்கும், தேவனுடைய அன்பு இறங்கும், தேவனுடைய கிருபை இறங்கும், தேவனுடைய நியாயம் இறங்கும். அப்படி நீதி இல்லை என்றால் நமக்கு நியாயம் இல்லை. ஏனென்றால் சங்கீதம் 89:14 அப்படிதான் சொல்கிறது. அவருடைய அஸ்திபாரம் நீதியினாலும் நியாயத்தினாலும் நிறைந்தது, சத்தியத்தினாலும் கிருபையினாலும் அவருக்கு முன்பாக செல்லும். கண்களை மூடி இப்பொழுது ஒரு விசை கூட நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்களுடைய கோபம் உங்களுடைய நீதியை ஆண்டவரே நடப்பிக்காதே. கோபம் கொள்வதற்கு தாமதமாக இருங்கள் என்று சொன்னீரே. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொன்னீரே. ஓ ஹalleluya. உங்களுடைய கோபம் சாயந்தரத்துக்குள்ள அது தனியட்டும் என்று சொன்னீரே. மன்னியுங்கள் என்று சொன்னீரே. 70 முறை மன்னியுங்கள் என்று சொன்னீரே. இதோ தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் யார் மேலாகிலும் கசப்பும் கோபமும் வைத்திருந்தால் நாங்கள் இப்பொழுது அவரிடத்தில் ஒப்புரவாகிறோம், உம்மிடத்திலும் ஒப்புரவாகிறோம். இதோ நாங்கள் மன்னித்தால் எங்கள் குற்றங்களை, எங்கள் தப்பிதங்களை பிதா மன்னிப்பார் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களேப்பா. இதோ நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறோம். எங்கள் இருதயத்திலே கசப்பாய் வேதனையாய் இருக்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம். ஓ என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும், 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 மன்னிங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். கைகளை உயர்த்தி கேட்போமா? சிலுவையின் அன்பை ஒற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. சிலுவையில் இயேசு மன்னித்தாரே. ஓ, அந்த அன்பு என் இருதயத்தில் ஊற்றட்டும். மன்னிக்கும் உள்ளம் எனக்குள்ளே வாரும் என்று தாரும் என்று சொல்லி கேட்போமா? அவருடைய கையை உயர்த்தி சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன், எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும், 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே இதயம் தாரும், மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். ஆம் தகப்பனே, சிலுவையின் அன்பு எங்களுக்கு ஊற்றப்படட்டும். உம்முடைய நீதி, உம்முடைய நியாயம், உம்முடைய சத்தியம், உம்முடைய கிருபை எங்களை சந்திக்கட்டும். உம்முடைய கோபம் எங்கள் மேல தனியட்டும். எங்களுடைய கோபம் உம்முடைய நீதியை நடப்பிக்காதே. ஆகவே உம்முடைய கோபம் எங்களிலிருந்து தனிய கர்த்தர் உதவி செய்கிறார். இதனால் எங்கள் வாழ்வில் ஏற்படுகிற எல்லா வாதையும் நிறுத்தப்படட்டும். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மகிமை, கனம், புகழ் எல்லாம் உமக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.